சமீப காலமா ஆந்திராவில இருந்து அருணாச்சலம் நோக்கி பல பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. அதாவது நம்மளுடைய திருவண்ணாமலை நோக்கி. நம்ம இன்னைக்கு திருவண்ணாமலையில இருந்து ஆந்திரா வந்திருக்கோம். சித்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு சிவனடியாரை பார்க்க. அவர் பேர் ருக்கு. வாங்க அவர்கிட்ட பேசுவோம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஆனா நீங்க பல சிவ தொண்டுகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. சிவன் அடியார்கள் பல தொண்டு செய்றீங்க. கிரிவலம் பாதையில பல தொண்டுகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் இந்த தொண்டு எங்க இருந்து நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க? அதுக்கான காரணம் என்ன? தொண்டு ஆகப்பட்டது வந்து என் 13 வயசுலேருந்து சாய்பாபான்றவர் அவரோட இல்லத்தில் இருந்து அங்கேருந்து நம்ம தொண்டு செய்து ஒரு பஜனை ஒரு காரியம் இதெல்லாம் நாங்கள் 13 வயசுலேருந்து பாபாவோட அனுகிரகத்தில் இதை நம்ம சின்னதாக பண்ணின்னு தொண்டு செய்யணும். அப்படி அவர் நோக்கி போகும்போது ஒரு ஆன்மீக பாதையில் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா அண்ணாமலையான கோயிலுக்கு வந்து நம்ம தொடர்ந்து 13 வயசு 16 வயசுலேருந்து நம்ம அண்ணாமலைக்கு கிட்டத்தட்ட 24 வருஷமாக அண்ணாமலையான் திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்து நம்ம சேவகர் நம்மெல்லாம் சேர்ந்து அங்கே வந்து நம்ம தொண்டு செஞ்சோம். நீங்கள் தொண்டு செய்யறதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப் எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி தொண்டுகள்லாம் செஞ்ச அப்புறமா உங்கள் லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? சேஞ்ச் ஆன்மீகம் தான் தொண்டாகப்பட்டது. இப்போது ஒரு ஒருத்தருக்கு ஒரு மெடிடேட் ரூபத்தில் ஒரு ஆன்மீகத்துக்கு போகலாம், ஒரு தியானத்தில் ஒரு ஆன்மீகத்தை உச்சக்கட்டத்துக்கு போகலாம், ஒரு சேவ ரூபத்தில் ஒரு ஆன்மீகத்துக்கு போகலாம். அண்ணாமலையான் அப்படி தேர்ந்தெடுத்து ஒருத்தருக்கும் ஆன்மீக பாதையை அமைச்சு கொடுக்கறதுக்கும் ஆங்கும் ஒரு வைபாலில் வரத்துக்கு வாய்ப்பு ஒரு சேவை. அந்த சேவையில் நம்ம இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கிற சாதுவங்களுக்கும் அந்த சாதுவங்க யாரால சாட்சாத் சிவன் அந்த ரூபத்தில் இருக்கிறது நம்ம அப்படி சேவை செஞ்சுன்னு போயிடும். நீங்கள் முதல் முறை அந்த சிவன் தொண்டு செஞ்சுருப்பீங்க. வஸ்திர தானமோ இல்லை அன்னதானமோ பண்ணியிருப்பீங்க. அப்போ அதை வாங்கினவங்க உங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? அண்ணாமலையான் நம்ம போய் பண்ணும்போது அவர் நம்ம கையால் பண்ணி வச்சுன்னுக்கிறாரு. அந்த ஒரு ஆனந்தம் அது எல்லில்லாத ஒரு ஆனந்தம். அது தொடர்ந்து இந்த 24 வருஷத்து பயணத்தில் அண்ணாமலையான் கிட்டிருந்து செய்ய வைக்கிற ஒரு மகத்காரியமாக தான் நாம் இன்னைக்கு ஒரு அதை பார்த்துன்னு. நீங்கள் முதல்ல இதை ஆரம்பிக்கிறப்ப தொண்டு தான் செய்ய போகிறோன்னு ஆரம்பிச்சிங்களா? இல்லை ஒரு பரிகாரம் போய் பண்ண சொன்னாங்க, இது போல் எல்லாருக்கும் அன்னதானம் தர சொன்னாங்க, இந்த மாதிரி சாமியாரங்களுக்கு துணி தர சொன்னாங்க, அது போல் விஷயம் கேட்டு ஆரம்பிச்சிங்களா? இல்லை, இது தொண்டாக தான் தொண்டாக தான் ஆரம்பித்து விட்டது. தொண்டு ஆகப்பட்டது வந்து இங்கே நம்ம இப்போது கடவுள் மனித ரூபம், கடவுள் எந்த ரூபத்தில் மனித ரூபத்தில் தான் வரும். அப்படியேப்பட்டது அண்ணா இப்போ ஒரு சாது இருப்பார், அவருக்கு நம்ம போய் குத்த ஒரு அண்ணாமலையான குத்த மாதிரி தான். அந்த விதத்தில் நம்ம போய் தொண்டாக சொல்லிட்டு பரிகாரன்றது அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நம்ம பண்ணுறது. இன்னைக்கு கிரிவல பாதையில் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய சாதுக்கள் வந்து அவங்க சாதுக்களே இல்லை, போலி சாமியார்கள், எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்தவங்க தான் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானமாக வரவங்க கிட்ட மிரட்டி காசு கேட்குறாங்க. அப்படி காசு தரலைன்னா சாப விட்டுன்றாங்க. என்னை ஒரு சாதுன்றவங்க சன்னியாசம் கேட்குறாங்க, உணவு கேட்கலாம், வரவங்க கூட எல்லார்கிட்டையும் காசு கேட்குறாங்க. நீங்கள் அதை எப்படி இப்போ வர்ற பக்தர்கள் எல்லாம் வந்து மௌனம் அண்ணாமலையான மேலே வச்சு கிரிவலம் பண்ணால் போதும். இப்போ அங்கே கிரிவலம் வர்ற பாதையில் என்ன நடந்துனுக்குது, ஒரு ஏதோ நம்ம சுற்றி நிற்கிறோம் பண்ணுகிறோம், ஒரு ஏதோ ஒரு பிக்னிக் வந்த மாதிரியோ, நான் எல்லாரும் சொல்ல சில பேரை சொல்லும்போது அந்த சில பேர்கிட்ட தான் இவங்க வந்து அப்படி பண்ணுவாங்களே தவிர மற்ற பக்தர்கிட்ட இவங்க போக மாட்டாங்கன்றது என்னோட நோக்கம். அப்படி இன்னொன்று என்னடான்னா, இவங்க அவங்கள வந்து இப்போ எல்லாம் சாதுவும் இல்லை, அதில் இப்போ 100% 90% சாதுக்கள் இருந்தால் அது 10% இருக்கும். அது இல்லாத இடம் எங்குமே இல்லை. அது அந்த விதத்தில் நம்ம பார்த்தோம்னா நம்ம அண்ணாமலையா மேலே மனசை வச்சு இப்போ ஒரு வாட்டி ஒன்று உங்களை கேட்பாங்க, சிவநாமத்தை சொல்லி நம்ம கிரிவல பாதத்தில் நம்ம நடந்து போயிருந்தால் யாரும் உங்களை வந்து தாப்பார். உள்ளுக்குள்ளே சிவன் உனக்கு சுற்றி இருக்கிற சிவனுங்கிறப்போ அந்த பயம் ஆகப்பட்டதை விட வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்லுவார். எப்போ நீ அந்த நாமத்தை சொல்லி நம்ம கிரிவலம் பண்ணோம்னா வர்ற இப்போ ஒரு தொந்தரவு கொடுக்கணும், ஒரு சேப்பு விட்டு, அது எப்படி திருவண்ணாமலையில் சேப்பு விட்டு அதை பழிச்சிடுமா? அங்கே சாட்சாத் அக்னி ரூபத்தில் ஐயாகிறாரு, அவரும் இருக்கிறப்போ அது எப்படி அங்கே அடி வச்சாவே அண்ணாமலையான அனுகிரகன்றப்போ எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து வெற்றி பேச்சு தான், தேவையில்லை. பல ஆன்மீக இடங்கள் இருக்குது, நகரங்கள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் திருவண்ணாமலையில் இந்த சிவ தொண்டு செய்யணுன்றதுக்கான காரணம் என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அருணாச்சல க்ஷேத்திரம் வந்து உலக பெற்ற அளவில் நான் இப்போ தொடர்ந்து 25 வருஷமாக நான் திருவண்ணாமலைக்கு வந்துனுக்குறோம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே இருக்கிறப்போ இப்போது பார்த்திங்கன்னா
ஆன்மீக வளர்ச்சி ஆட்டும், பக்தர்கள் ஆட்டும், அது அப்படியே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அதிகமாக கிரிவலம் பண்ணுகிறாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னடான்னா, அண்ணாமலையான கோயில் வந்து நீங்கள் உலகத்தில் இருக்கிற க்ஷேத்திரத்துக்கு நலுமூலையில் நீங்கள் எங்கெங்கே போய் தரிசனம் பண்ணிக்கிற என்ன பலம் வருதோ, ஒரு வாட்டி அண்ணாமலையான கோயில் அடி வச்சா அதுக்கு 10 மடங்காக ஆன்மீக வளர்ச்சியும் மன நிம்மதியும் அண்ணாமலையான் கொடுப்பார். இது ரொம்ப பண்ணுது. ஒரு இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்மீகம் என்ன? ஏன்னா பலர் திருவண்ணாமலைக்கு வரான்றீங்க. திருவண்ணாமலைக்கு வரவங்கெல்லாம் தன்னுடைய கஷ்டம் தீரணும், மன கஷ்டம் தீரணும், பண கஷ்டம் தீரணும் தான் வராங்க. நீங்கள் வந்து ஆன்மீகம் வளர்ச்சி ஆகுதுன்றீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய ஆன்மீகம் என்ன? நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்மீகம் என்ன? ஒரு சின்னது இன்றைக்கி பார்த்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிஸியோட வாழ்க்கை. ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம், கிளம்பி நிற்கிறோம், 10 நம்ம நாள் முடிஞ்சது என்ன பண்ணோம் அன்ட்டு வாழ்க்கை வாழ்ந்துக்கணும். ஒரு மனசன் பிறவியாகப்பட்டது வந்து 84 லட்சம் ஜீவராசிகள். இந்த 84 லட்சம் ஜீவராசிகள் எல்லாம் பிறந்து அதி மத்கரமான ஒரு மாணவ ஜன்மம் ஒரு மனிதன் எடுப்பார். அவர் எடுக்கும்போது இது மாதிரி ஒரு மாய உலகத்தில் வாழ்கிறதுக்காக கடவுள் மாணவி பிறகு உள்ள ஒரு வேலை இதுக்கு வந்தாலோ அதோட பலன் தெரியறதுக்கு ஒரு ஆன்மீக பாதை தான் வேணும். அந்த ஆன்மீக பாதை பிடிச்சிக்கினாங்கன்னா மிச்சம் அதே நடக்கும். இங்கே சொல்ல வர்றது என்னன்னா, இது மாதிரி ஒரு நேரத்தில் அண்ணாமலையான ஒரு காட்சியும் உலக அளவில் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. நீங்கள் ஒரு வாட்டி அண்ணாமலையான கோயிலுக்கு திருவண்ணாமலை அடி வச்சா நீங்கள் யாருன்றது அவர் தெரிய வைப்பார். நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்துட்டு அப்புறமா இந்த 25 ஆண்டுகளாக தொடர்ந்து திருவண்ணாமலைக்கு வந்துட்டு இருக்குன்றீங்க. இந்நாள் வரைக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து நடந்த ஒரு இன்சிடென்ட், இந்த இன்சிடென்ட் வந்து நடந்ததுன்னா அதுக்கு முழுக்க அண்ணாமலையாருடைய அனுகிரகம் தான் காரணம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் என்ன இருக்குது? ஒரு வாட்டி சாதுங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து பாதரட்சிகள் செருப்புகள் கொடுத்துருந்தோம். சாதுங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறப்போ கரெக்டாக நம்ம ரமண மகர்ஷி ஆசிரமத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு நம்ம வெஹிக்கிள் வச்சுருந்தோம், கொடுத்துருந்தோம், ஜதை வச்சுருந்தோம். ஒரு சாது ஒருத்தர் வந்தார், நேரம் வந்து எல்லாருக்கும் கொடுத்துனுக்கிறீங்களே எனக்கு எங்கே ஆனால் அவர் கேட்டார், சாமி உங்களது பாதமே பெருசாகுது, இந்த பாத சைஸு எங்ககிட்ட இல்லை, நம்ம எத்தனை வந்தது 3 சைஸு, உங்களுக்கு ஒன்று நீங்கள் எங்கன்னு இருக்குமா சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன். இல்லை நீ எத்தனை வந்தது தான் எங்களுக்கு கொடு அப்படின்னா, இல்லை சுவாமி 10 நீ போடுனப்போ 8 சைஸு அவர் கால் எனக்கு தெரிஞ்சு 11 சைஸ் இருக்கும். ஆனால் அவர் போட்ட உடனே அது வளர்ச்சி. சரி அப்போ எடுத்துல சுவாமி சரி போச்சா சந்தோஷம். சரி நீங்கள் எங்கே போய் நிற்கிறீங்கண்ணா, இது கிரிவல பாதையில் எல்லாம் கொடுத்துருவோம், நான் சில தூரம் வருவேன், நாங்கள் உங்கள் ஊரில் விடுவீங்களா அப்படின்னு சொல்லி அவர் நம்ம வாகனத்தில் அமர்ந்து நம்ம கொஞ்சம் தூரம் போகும்போது இங்கே நிறுத்திட்டு ஒரு சிரிச்சுட்டு அங்கேருந்து அவர் இறங்கி போகிறாரு. சரி ஆகிப்போச்சு, எல்லாம் போயிட்டோம். நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வரும்போது மனசில் திருவண்ணாமலை தாண்டி வரும்போது மனசில் ஒரு இல்லாத ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம். அது நான் நினைக்கிறதுக்குள்ள நம்ம கூட வந்த ஒரு சேவகர் சொன்னார், அண்ணா நம்ம இவ்வளோ பண்ணோம், நம்ம பண்ணும்போது ஒருத்தர் வந்து அவராக கேட்டு அவராக இறங்கி போனார், என் மனசு சொல்லுதுண்ணா அவர் அண்ணாமலையான இருக்கலாம்னா நம்ம மனசுலேருந்து அவர் அப்படியே உடனே சொல்கிறது அது ஒரு அற்புதமான ஒரு அனுகிரகம். அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி எத்தனையோ நடந்துச்சு. இது தொடர்ந்து ஒரு ஆன்மீக பாதைக்கு இளைஞர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20, 25, 20, 25, 30க்குள்ளெல்லாம் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நடந்துனுக்குது. இன்றைக்கி ஆன்மீக பாதை பிடிச்சாங்கன்னா அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வர்றேன். ரெண்டாவது, இன்றைக்கி எல்லாம் சம்பாதிச்சுன்னுக்கிறாங்க, அவங்களோட காலகட்டத்தில் எல்லாம் பண்ணுகிறாங்க. இன்றைக்கி அதெல்லாம் எங்கே போயினுக்குதுங்க? ஹாஸ்பிட்டல் எதுக்கு எடுத்தாலும் ஹாஸ்பிட்டல். பயம். ஒரு தள்ளம் வந்தாலும் ஒரு எது வந்தாலும் என்ன ஆகுமோ, நெக்ஸ்ட் என்ன ஆகுமோ, இந்த பயம் போக்குற ஒரு சக்தி தான் ஒரு ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்துக்கு நீங்கள் போட்டு மலையே உங்கள் முன்ன வந்தாலும் கடலே உங்கள் முன்ன வந்தாலும் இப்படி எதிர்த்து நின்று பார்த்து ஒரு சந்தோஷம் தான் கொடுக்கும் ஒரு ஆன்மீகத்தில் அந்த சக்திக்குது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பிரதி ஒரு நிமிஷம் பயத்தோடு வாழ்கிற மாதிரி, வெளியே வந்தாலும் பயம், போனாலும் பயம், வந்தாலும் ஒரு குழந்தைக்கு ஒரு இது பண்ணாலும் என்ன நடந்துங்குது. ஒரு திருப்தியான ஒரு பிடி சாதம் நம்ம உட்காந்து சாப்பிட்றோம், ஒரு சிவார்ப்பணம் ஒரு சொல்லி கொடுக்குற ஆளுங்க எங்கே இருக்கிறாங்க? யாரும் இல்லை. அது மாதிரி நந்து போயினுக்குது. இன்றைக்கி அது அப்படி வந்தது தான் நமக்குள்ளே. இன்றைக்கி நம்ம ஒரு அடி பாதை நம்ம முன்ன போட்டோம். இன்றைக்கி சித்தூர்லேருந்து 6 பேட்ச் ரெடியானாங்க அண்ணாமலையான கோயிலுக்கு இங்கேருந்து அன்னப்பிரசாதம் ஆக்கி எடுத்துன்னு போகுது. அது மாதிரி இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணோன்னா, நான் சொல்ல வர்றது உங்களோட பிஸி வாழ்க்கையில் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் காலையில் ஏந்திங்கன்னா ஏஞ்சி
கண்டிப்பாக உங்கள் பெற்றவங்களுக்கு தாயை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணி நீங்கள் பண்ணிட்டு ஒரு விளக்கு வச்சேன் மனிதார நீங்கள் உங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ மாதத்துக்கு ஒரு வாட்டியோ உங்களால் உங்கள் பிஸி ஷெட்யூலில் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு க்ஷேத்திரத்துக்கு மிஞ்சி நான் இன்றைக்கி சொல்ல வர்றது என்னன்னா உலக அளவில் பிரசித்தகாஞ்சின ஒரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் நம்ம அண்ணாமலை. ஆன்மீக வளர்ச்சி உலக அளவில் நீங்கள் வச்சா மனசார அப்பா எனக்கு இது கூடன்னா தேடி வந்து கொடுக்குற ஒரு தெய்வம் சாட்சாத் சிவன், அது அண்ணாமலையார். நான் உணர்ந்ததுனால இது நம்மளோட ஒரு ஜீவித்தோட லட்சியமாக வச்சுன்னு நம்ம முன்ன போயிடுவோம். நீங்க இந்த ஆன்மீக தொன்று ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாரு? நீங்களே ஏதாவது இந்த புக்லாம் படிச்சு இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த எண்ணம் தோணுச்சா, இல்லை யாராவது வந்து சொன்னாங்களா? எனக்கு ஃபஸ்ட்டு என் தாய், அம்மா அம்மா இருந்து யாரன்னா வந்தப்போ ஆங்களுக்கு நீங்கள் யாரன்னா வந்தாங்க அண்ணா எனக்கு பசி என்னப்போ அங்கே பசி உணவு தீர்த்து கடவுள் எங்கே அங்கே தான் இருப்பார். என் தாய் முதல் குரு. அந்த அம்மா சொன்ன ஒரு வரிங்கு, அந்த அம்மா சொன்ன வைபாடு அது புச்சுன்னு போகிறப்போ எனக்கு காட்டின ஒரு வெளிச்சம் சாட்சாத் சிரிடி சாய்பாபா. அவர் யாருமே இல்லை, ஒரு சிவனோட அவதாரம் தான். சிவன் அவதாரம் தான் பாபான்னு நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அப்படி ஆன்மீக பாதையில் நம்ம என்ன பார்த்த காரணம் தாயும் குரு சாய்பாபா. இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் இது போல் ஒரு இன்டர்வியூவில் உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணோன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அன்னதானம் பண்ணுறோம். அன்னதானத்தை வாங்குறவங்க பலர் என்ன சொல்கிறாங்க, இந்த அன்னதானம் கொடுக்குறவங்க அவங்க வந்து அவங்களுடைய பாவத்தை போக்க தான் இந்த அன்னதானம் தராங்க. இந்த அன்னதானத்தை வாங்கி நம்ம சாப்பிட்டா அவங்க பாவத்தில் நம்ம பங்கெடுத்த மாதிரி. ஸோ அதனால் அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிடாதீங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த அன்னதானம் சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு கருத்தும் பேச்சும் இன்னைக்கு இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னதானம் எங்கன்னா பண்ணலாம். அவங்க கர்மாஸ் போகலான்றதுக்கு அன்னதானத்தை ஒரு தெருவில் நின்று பசியான்றவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் அண்ணாமலையான் கோயிலுக்கு மாத்திரம் அவரோட அழைப்பு இருந்தால் தான் அங்கே வர முடியும். அவரோட அழைப்பிருந்து வந்தப்போ கண்டிப்பாக அந்த பண்ணுற ஆளுங்க ஆகப்பட்டது பரிபூர்ணமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பும் அனுகிரகம் அவங்க அதை வாங்கிறதுனால தான் அங்கே பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார் அவர். யாருன்னா அங்கே வந்து எவ்வளோ இது பண்ணாலும் நம்ம மாமூலாக சொல்கிறது அன்னப்பிரசாத் அப்படி வச்சாலோ அண்ணாமலையான் கோயிலில் அடி வைக்கணும்னா பரிபூர்ணமான சிவானுகிரகம். மிச்ச கோயிலுங்க பற்றி நான் மிச்ச இடத்துங்க பற்றி சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணாமலையான் கோயிலுக்கு மாத்திரம் நான் சொல்ல வர்றது என்னென்னா அவரோட அனுகிரகம் இருந்தால் தான் அங்கே அடி வைக்க முடியும். அவரோட அனுகிரகம் இருந்தால் தான் எதுவுமே ஒரு சின்ன ஒரு எருப்புக்கு வச்சாலோட அது அவரோட அனுகிரகத்தில் தான் நடக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அவங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா ஆன்மீகம் ஒரு வழி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது யங்ஸ்டர்ஸ் ஒரு பேரண்ட்டு பசங்க ஆன்மீகம் நோக்கி போகிறாங்க, தினமும் கோயிலுக்கு போகிறாங்கன்னு என் பையன் சாமியாராக ஆகிடுவானோ, ஒரு மெடிடேஷன் போனால் அவன் ஏதோ வந்து ஒரு சாமியாராக போகிறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. அவங்களே இதை தடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு என்ன நீங்கள் கன்வே பண்ண வரீங்க? இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டார்ஸில் 95% என்ன பண்ணுகிறாங்க, பெற்றவங்க அவங்கள முழுசாக பார்த்துக்கிறாங்களா, எல்லாம் அவங்க என்னென்ன பண்ணுகிறாங்கன்றது முழுசாக பார்க்க முடியுமா? ஒரு ஆன்மீகத்தில் போனாலும் அவர் இருக்கிறார், அவர் நடிக்க அவர் இதெல்லாம் பண்ண வைப்பார் என்ற ஒரு நம்பிக்கையான உங்களுக்கு ஒன்று ஒரு தைரியத்தை அவர் கொடுப்பாரு. அது இல்லாமல் இன்றைக்கி யங்ஸ்டார்ஸ் எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? இன்றைக்கெல்லாம் பார்த்தா சில பாய்க்க தோஷங்கள், இதோ நான் இப்போல்லாம் இடத்துல இருக்கிறேம்மா அப்படின்னு போய் சொல்லி இன்னொரு இடத்துல இருந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு நந்து முன்னொரு ஆள் எங்கேருந்தோ ஏதோ சொல்லி பெத்த மனசு அவங்களுக்கு அந்த அந்த பாதை அந்த ஃபீலிங் வரும். கண்டிப்பாக இருக்குது. இந்த ஆன்மீக பார்த்து இப்போ எத்தனை பேர் வந்து இப்போ எல்லா தாய்மார்களுக்கும் எல்லா தகவலும் நான் சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் வந்துட்டுக்கிறாங்க அப்படி யங்ஸ்டர்ஸில் இன்றைக்கி அப்படி அவங்க ஒரு வேலை நாங்கள் போய் பண்ணுறோமா அப்படின்னா எப்படி சாமியார் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன எடுத்துக்கோங்க, இல்லை அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா துறவு போயிடுவாங்க, இல்லறத்துக்கு வரவே மாட்டாங்க எங்கள் பசங்க. அப்படி துறவெல்லாம் யாருன்னா அங்கே நினச்சாலாம் வர்றதுக்கு அது ஒரு சுலபமான விஷயம் கிடையாது. துறவன்றது சம்பூர்ணமான சிவ அனுகிரகம் இருக்கணும். சிவ அனுகிரகம் ஆகப்பட்டது. இன்றைக்கி நீங்கள் அவரோட கோயிலில் போய் துறவண்ணா உங்கள் விஷயத்தில் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். துறவுனா இல்லறத்தை மொத்தமாக விட்டுட்டு ஆசை பாசை எல்லாமே விட்டுட்டு சிவனை நோக்கிய முத்தியை நான் நினச்சி இருக்கிறதா நான் துறவுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு அது நடக்கும்ல. இந்த தேகம் போனால் ஆத்மரூபத்தில் போய் சிவன்கிட்ட சேர வேண்டியதில்ல. அதுக்கு நான் இல்லறத்துக்கே அவங்க பேரண்ட் பயப்படுதுன்னா இல்லறத்துக்கே வராமல் ஸ்ட்ரைட்டாக துறவுக்கு போயிடுவாங்கன்ற ஒரு எத்தனை நாள் தப்பிச்சுக்க முடியும்? எத்தனை நாள் தப்பிச்சுக்க முடியும்? இந்த பிரிவுனால அடுத்த பிரிவு இப்போ இந்த பிரிவு கிடைச்சப்போ நீங்கள் அது இது என்ன இது ஒன்றுமே இல்லையே. மிஞ்சி போனால் என்ன மனுஷன் ஒன்று 1000 வருஷம் வாழ போகிறதில்ல. ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் அவர் வணங்க ஒரு அனுகிரகம் தான்.
அது அவரோட நான் இன்னைக்கு சொல்ல வர்றது என்னன்னா, இன்னைக்கு கடவுளவை மனுஷனாவை சேர விடுறது என்ன தெரியுங்களா? ஒரு பூஜையோ, ஒரு பெருசு பெருசாக நீங்கள் பண்ணி பலகாரங்கோ பஞ்சபரமானலாம் எடுத்துன்னு போய் வைக்கிறதோ இல்லை. நித்திய நாமம். நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணே இருக்கிறீங்க, உங்கள் கூட நான் பேசினே இருக்கிறேன், எனக்குள்ள சிவநாமம் போயினே இருக்குது. நமச்சிவாய எனக்குள்ளே போயினே இருக்கும். அது மாதிரி அங்கங்கே நான் சொல்கிறது, உங்கள் வேலைலாம் விட்டுட்டு எல்லாம் வந்து நீங்கள் வந்து இங்கே உட்காந்துன்னு நீங்கள் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் செய்கிற ஒரு வேலையில் இது அவர் கொடுத்ததா உங்கள் மனசுக்குள்ளே அவரோட நாமத்தை எப்போ இந்த நாமம் நித்தியம் போய் நிற்குமோ, நீங்கள் இப்போது கொஞ்சம் தூரம் விஷ்ணுன்னு கூப்பிட்றோம், கேட்காது. இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறோம், விஷ்ணுன்னு கூப்பிட்றோம், விஷ்ணுன்னு கூப்பிட்றோம். திரும்பி பார்ப்பாங்க. நாமத்துக்கும் மனிதனுக்கும் பகவானுக்கு இருக்கிற சக்தி இதுதான். நாமம், நித்திய நாமம். நித்திய நாமம் சத்தியநாமம். சத்தியத்துக்கு பிராணமானது ஒரு நாமம். அது எந்த கடவுளாக நீங்கள் வணங்கினாலும் நித்தியம் ஒரு நாமத்தை மாத்திரம் உங்கள் மனதுக்குள்ளே சொல்லினே இருக்கும். இந்த நாமம் வந்து உடம்பு மொத்தம் ஸ்ப்ரெட் ஆகி நீங்கள் பார்க்குற பார்வை, செய்கிற வேலை மொத்தமே ஒரு புனிதமாக ஏற்படுத்தும். மற்றவங்க முன்னகாட உங்களை ஒரு நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஆளுங்காட்டும், நீங்கள் பயிகிற ஆளுங்கிட்டலாம் ஒரு நின்று ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகும். இது மொத்தம் அப்படியே ஆச்சுன்னா இன்னைக்கு இளைஞருக்குள்ள இந்த இது இருக்காது, பெற்ற தாவும் இருக்காது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போங்கிற காலகட்டத்தில் மனுஷனோட வாழ்க்கை கெமிக்கல் ஃபுட்டாகப்பட்டுச்சு. ஆமாம், கெமிக்கல் ஃபுட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொல்யூஷன் மனுஷன் 30-35 ஆயிடுச்சுன்னா எத்தனோ இது. இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற ஒரு உணவில் ஒரு அண்ணாமலையை திண்ணூரை போட்டு சிவார்ப்பணம் பண்ண சொல்லி சாப்பிட பாருங்க. அந்த உணவுக்குள்ளுக்கிற இது அவர் எடுத்துன்னு நம்மளுக்கு ஒரு பிரசாதமாக மாறும். இன்றைக்கி அது இளைஞர்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆகப்பட்டது நடக்க வைக்கணுன்னாலும் நடந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு சிவ அனுகிரகத்தில் தான் நடக்கும். அப்படி இருக்கிறப்போ அவர் பாதத்தை உங்களை நான் சொல்கிறது உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாற்றினு ஒரு இதாக வந்துட்டு சொல்லுங்க. புரியுது. ஹாப்பி உங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம், ஒரு போனோமா ஃப்ரெண்ட்ஸு கூட என்ஜாய்மா, அது ஒரு லிமிட்டாக இருந்துச்சுன்னு மிச்ச நேரம்லாம் ஆன்மீகம் தான் உங்களை காப்பாற்றுறது வைக்கிறது. இன்றைக்கி நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஒரு அவங்க அப்பாவோ ஒரு அண்ணனோ கூட்டின்னு போனால் அவங்களுக்கு ஒரு உடம்புக்குள்ளே ஒரு பிரச்சனை. எங்கள் முயற்சி நாங்கள் பண்ணுறோம். அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்க? கடவுள் மேலே மீறி நம்பிக்கை வைங்க. அது ஸ்டார்டிங்லேருந்தே வச்சா அன்றைக்கி அங்கே நீங்கள் இன்றைக்கி உங்களோட நேரத்தை ஒதுக்கி காலையில் போய் நீங்கள் எடுத்துன்னு போய் ஒரு தேங்காவோ கருப்புரமோ பிரசாதமாக பண்ண சொல்ல ஆத்மார்ப்பமாக ஒரு நமஸ்காரம் பண்ணி ஒரு பிரதட்சணை பண்ணி வந்தால் இன்றைக்கி நீங்கள் இங்கே சுற்றுறது நாளைக்கு ஒரு கோர்ட்டு வாசலோ ஒரு ஹாஸ்பிட்டல் வாசல் யாரும் தேவையில்லை, பார்க்குறவர் தான் அவர். இன்னைக்கு துடிக்கிறார் அவர். வந்தவங்கெல்லாம் இது ஒன்று அது ஒன்று கேட்டு போகிறவங்கள தவிர ஒரு பரிபூர்ணமாக என்னை வணங்குறவர் இல்லைன்னு பாதப்படுறாரு. ஐயா புரியுது. ஆனால் நம்ம திருவண்ணாமலையில் கலசப்பாக்கத்தில் பூண்டி மகன் ஐயா, பூண்டி மகன் ஐயாவை நீங்கள் எப்போ முதல் தடவை அவர் போயிட்டு நீங்கள் தரிசிங்க? யார் சொன்னா? பூண்டி அப்பா, பூண்டி மகன் அப்பா. இன்னைக்கு ஆன்மீகத்தில் இன்னொரு உச்சகட்டத்துக்கு என்னை கூட்டின்னு போன ஒரு மகான் பூண்டி மகான். அவர் யாருமே இல்லை, சாட்சாத் சிவனோட ஒரு அவதாரம் தான். நம்ம ஒரு 5 வருஷமாக ஐயாவை போய் பார்க்க வேண்டியது. திருவண்ணாமலேருந்து கலசப்பாக்கம், கலசப்பாக்கத்துலேருந்து பூண்டி மகான். ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, நம்ம தொடர்ந்து 26 வருஷமாக பஜனை பண்ணுறோம். நம்ம செய்கிற தொண்டு எங்கேயுமே ஒரு காணிகை ரூபத்துலையோ எங்கே போய் நம்ம பண்ணுறதில்ல. இது சுயமாக நம்ம பண்ணுறது. நீங்கள் இதுவும் கேட்கலாம், அப்போ ஏன்னா நீங்கள் ஏன் வாங்கி பண்ணக்கூடாது, வாங்க நாங்கள் கர்மாசா அங்கே இதானு. அப்படி இல்லை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வருவார், ஒரு 2 மூட்டை அச்சு கொடுப்பாரு. கொடுத்தாங்கன்னக்கோ நான் இது கடவுளுக்கு போனேன்னு 10 பேருக்கு சொல்லி சுற்றி நிற்பார். சரி, அது சொல்கிறாரோ இல்லையோ செகண்ட். இது நெக்ஸ்ட் என்னன்னா, எப்போ இது கொடுக்கறது வந்துச்சோ கடவுள் மேலே கேட்குற அதிகாரம் வந்துடும். நான் உனக்கு இது பண்ணல, எனக்கு ஏன் நீ பண்ணல, இது எதுவுமே இல்லைன்னா அன்பு தான் இருக்கும். அன்பு இருக்கிறப்போ கேள்விக்கு இடம் இல்லை. புரியுது. நீங்கள் 25 வருஷமாக தொண்டு செஞ்சுட்ருக்குன்றீங்களா? இதுக்கான ஃபண்டுங்க நீங்கள் ஒரு குரூப்பாக வச்சு ஃபண்டு ரைஸ் பண்ணிவிட்டு இந்த தொண்டுலாம் பண்ணிட்டுருக்கீங்களா? இல்லை எல்லாமே உங்களுக்கு? இல்லை 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 நம்ம சொந்த ஒய்ப்பு தான். ஏன்னா நம்ம கூட இருக்கிற சேவகர்கள்லாம் நம்ம எல்லாம் கஷ்டப்படுற ஆளுங்க தான்.
ஒருத்தர் ப்ரொவிஷனு, ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் ஒரு அட்டெண்டரு, ஒரு சின்ன சின்ன வேலை பண்ணி மாதம் அவங்களுக்கெல்லாம் வந்து கம்மியான சம்பளத்துக்கு ஒரு 10-15 பண்ணுறோம். ஆனால் சேவைன்னா ஒரு 40 பேர் வந்து எல்லாம் கலந்து அவங்க ஒரு பொருள் ரூபத்தில் இல்லைனாலும் பண ரூபத்தில் இல்லைனாலும் இது குத்தா அண்ணாமலை எனக்கு ஆனந்தமாக இருக்குமோ இல்லையோ தெரியாதாட்டும் சேவை ரூபத்தில் ஆனந்தமாக ஏற்றுக்குன்னு அவர் அமைச்ச வச்ச ஒரு ஆளுங்க தான் நம்ம ஒரு இது இன்றைக்கி அப்படி வந்து பண்ணுறோம். நம்ம எங்கே வந்து இது பண்ணுறதில்ல. நம்மளுக்குன்ட்டு ஒரு 2 ஷாப் அண்ணாமலையான் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதில் வர்றது வீட்டுக்கு அண்ணாமலையானுக்கு போக வீட்டுக்கு நடத்தி வச்சுன்னு வரும். அதான் ஆனால் பிரதான ஒரு லட்சணம் என்னன்னா என் வாழ்க்கையோட ஒரு மூலம் ஆன்மீக பாதை தான். இன்றைக்கி வரலும் என் துடிப்பு நெக்ஸ்ட்டு வர்ற இளைஞர்களுக்கு இந்த தொலைக்காட்சி மூலியமாகவோ நம்ம செய்கிற பஜனை ரூபத்துலேயோ இன்றைக்கி இதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால மாற்றம் வரணும். ஏன்னா நான் பார்த்தது அதிகமாக பார்த்துட்டேன். ஹாஸ்பிட்டல் எங்கே பார்த்தாலும் நான் ஏன் இது அப்புறம் மென்ஷன் பண்ண அது சொல்ல வர என்னன்னா அதிகமாக சம்பாதிச்ச காசெல்லாம் ஹாஸ்பிட்டல் உங்கள் கண்ணுக்கு ஒருத்தர் தெமிச்சா பசியான ஒருத்தர் நடக்க முடியாமல் போயின்னு இருந்தாரா நீங்கள் பக்கம் யாரும் பார்க்காதீங்க. உங்கள் மனசில் அந்த வஞ்சி நேராக ஒரு சாதம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு சிவார்ப்பணம் அவ்வளோதான் கொடுத்துட்டாங்க. நீங்கள் கொடுக்கல உங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சிவன் நோய் அவருக்கு ஒரு பசி உணவு தீர்த்தார். நிறைய பேர் வந்து திருவண்ணாமலையில் தன்னுடைய பாவங்களை நீக்க ஒரு பரிகாரமாக அன்னதானங்கள் பண்ணுறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட நம்ம அன்னதானம் வாங்கி சாப்பிட்றோம். அவங்களுடைய பாவத்தில் நம்ம பங்கெடுத்துக்கணும். ஏன்னா இப்போ என்னால் வந்து ஒரு வேளை சாப்பாடு என்னால் வாங்கி தர முடியும். அதுக்கான சக்தி அந்த இறைவன் எனக்கு கொடுத்துருக்கான். ஆனால் அதேமாரி நான் அந்த உணவை நான் வாங்கி சாப்பிட்றேன்னா அவங்களுடைய பாவத்தை நான் ஏற்றுக்கிட்ட மாதிரி இருக்குமா, இல்லை அவங்க பாவம் எங்கே போகும்? இப்போது அண்ணாமலையான் கோயிலுக்கு அன்னப்பிரசாதமாக நம்ம எடுத்துன்னு வந்து கொடுத்தோம். அது பிரசாதமாக மாறுமோ தவிர அது எப்படி நீங்கள் சொன்னது பாவமாக எப்படி ஆகும்? இல்லை, பிரசாதம்ன்றது கோவிலில் சாமிக்கு படைச்சது தானே பிரசாதம். அண்ணாமலையான் கோயிலுக்கு அப்போ அப்படிங்கிறப்போ கிரிவாலம் மலையை ஏன் சுற்றி வர்றது, அண்ணாமலையான் கோயிலை சுற்றி வரல. ஏன்னா அங்கே மலையே சிவனாக இருக்க. அப்படி இருக்கிறப்ப அது பிரசாதமாக தான் மாறும். அப்படிங்கிறப்ப அது பிரசாத ரூபத்தில் பார்க்கலாம். அங்கே கர்ம வினை என்னான்றது அவர் பார்த்துக்கிட்டு அங்கே உங்களுக்கு கிடைக்கும் போது அது பிரசாதம். இப்போ நீங்கள் ஒரு சாது இருப்பார், உங்களை கூப்பிட்டு அது பிரசாதம் இந்த சாதுக்குள்ளே நம்ம ஏன் வாங்கணும், நம்ம இந்த சாதுக்கிட்ட ஏன் நம்ம இதை வாங்கணும்ன்றது அந்த மாதிரி ஒரு பார்வை இல்லாமல் இது சிவன் கொடுத்தாரு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நம்ம பாரத தேசத்தில் பசினால் எத்தனை இது நடந்துருக்கு தெரியுங்களா? அதை நான் இங்கே சொல்ல விரும்பலை. அது மாதிரி இருக்கிறப்போ ஒரு க்ஷேத்திரத்தில் அன்னப்பிரசாதம் கிடைச்சப்போ அது சாட்சாத் பகவான் கொடுத்துருந்தா பிரசாதத்தை பகவான் அது பிரசாத ரூபத்தில் தான் கொடுப்பார். அதை வாங்கி நம்ம கூட இது பாவமாக கர்மையாக இவங்கள பகவான் பார்த்துக்கிட்டோம். அவர் க்ஷேத்திரத்தில் அந்த கொடுக்கும்போது அது நம்மளுக்கு பிரசாதம். நம்ம பூண்டி மகான் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்த நடுவில் சில விஷயங்கள் பேசணும். மறுபடியும் மகான் பற்றி பேசுவோம். நீங்கள் பூண்டி மகானை பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சாத் சிவனோட அவதாரம் யார் பூண்டியப்பன். அவரோட வரலாறு பார்த்தாலோ ஏன் அவர் இருந்த ஒரு இடத்துக்கு போனாலோ நீங்கள் அங்கே போன உடனே அந்த ஆத்மார்ப்பணமாக வர ஒரு ஆனந்தத்தை இந்த உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே அனுபவிச்சோம்னா அது சாட்சாத் ஒரு இது மாதிரி ஒரு மகானம் கேட்டு போனப்போ தான் தெரியும். அப்படி நம்ம பார்த்துருந்து சிவனோட சாட்சாத் ஒரு அவதாரம் பூண்டி மகான். ஏன்னா இந்த ஒரு கர்ம பூமியில் பகவான் மனித ரூபத்தில் தான் வருவார். அப்படி வர்றப்போ ஒரு பூண்டி மகானை நீங்கள் ஒரு ஆன்மீக வளர்ச்சி ஆகட்டும், ஒரு நம்ம நெக்ஸ்ட்டு ஆன்மீகத்தில் இன்னொரு உச்சகட்டத்துக்கோ இல்லை நெக்ஸ்ட்டு இதுக்கு போகிறதுக்கோ நம்மளுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா இளைஞர்களாகட்டும் மற்ற ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களுக்காகட்டும் நீங்கள் பூண்டி மகான் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு அமைதியாகட்டும் உங்கள் ஆன்மீக வளர்ச்சி ஆகட்டும் ஐயா உங்களுக்கு புஷ்கலமாக அவர் வணங்குவார்ன்றது என்னோட நம்பிக்கை. பூண்டி மகான் இப்போ ஒரு தொடர்ந்து 5 வருஷமாக போயிட்டுருக்கீங்களா பூண்டி மகானுக்கு? அந்த 5 வருஷத்தில் மகானுக்கு போன அப்புறமா ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குது. நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அங்கே போய் நான் ப்ரே பண்ணதுக்கப்புறமா மகான் என் கூடிய இருக்க மாதிரி சில விஷயங்கள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரியான இன்சிடென்ட் இருக்குது. அப்படி பண்ணவர் தான் அண்ணாமலையான் எடுத்துன்னு போய் விட்டவர் தான் அவர். ஏன்னா அவர் பூண்டி மகான்கிட்ட எடுத்துன்னு போய் விடும்போது தெரிதில்லை நம்மளுக்கு நம்ம இன்னைக்கு நம்ம ஆன்மீக வளர்ச்சி எப்படி இருக்குது. நான் ஏன் பார்த்து ஆன்மீக வளர்ச்சின்றப்போ நிறைய பேர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இது போட்டு பட்டுச்சுட்டு உக்காந்துன்னு நான் சாமியார் நான் இது
ஆனால் சொல்கிற ஆளுங்கள்லாம் இன்னைக்கு சில பக்தர்கள் அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்களோ அவங்ககிட்ட போயிட்டு இதை இப்போ இதுக்கு முன்னே சொன்னீங்களா செபிச்சிடுவாங்கோ. ம். உங்களோட விசுவாசம் பக்தி உண்மையா இருந்துச்சுன்னா யாரு செபிச்சா என்ன ஆகுது, என்ன ஆகுது, அது உங்களை தாகன்றப்போ நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிக்கிறான்ற பயத்தினால்தானே நீங்கள் ஐயோ செபிச்சா நந்துறான்ற பயம் உங்களுக்குள்ளே இருக்குது. புரியுது. உங்களுக்குள்ள உண்மைங்கிறப்போ எது இது என் கூட சிவங்கிற உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன். மனுஷன் எப்போ பார்த்தாலும் கஷ்டம் கஷ்டம் சொல்ல இருப்பாங்க. சிவன் ஒரு கதை. ஒரு ராஜு ஒருத்தர் இருந்தார். ராஜு அவரு நித்தியம் அன்னப்பிரசாதம் பண்ணிக்கின்னு நித்தியம் அவங்க ஊருக்குள்ளே இருக்கிற அது மக்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நெல் பண்ணி இருக்கிறப்போ அவர் நடந்து போகிறப்போ 2 பாதம் பக்கத்தில் நடந்து வரும். அந்த ராஜா கூட 2 பாதம் நடந்து போகும். அப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஓ நான் பண்ணுற ஒரு இந்த மாதிரி ஒரு சேவாக்கிற எல்லாத்திலும் கடவுள் பக்கத்துல இருந்து நம்ம துணையாக இருந்து இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிற ஆனந்தத்தில் பண்ண ஒரு காலகட்டத்துக்கு ஒரு இதுக்கு மொத்தமே ஆகிடும். மொத்தமே இல்லைன்னா அவர் பண்ணுற அன்னப்பிரசாதத்துக்கு இது இருக்காது, ஃபண்ட் இருக்காது அவருக்கு. இல்லை ஒரு ஸ்டேஜ் நான் இது பெரிய கதை உங்களுக்கு இதாக சொல்கிறேன். அப்போ என்ன ஒன்றுன்னா இதெல்லாம் ஆயிட்டு பிறகு அவர் ஒரு இடத்துல உட்காந்து பாதப்படுவார். என்னடா நம்ம பண்ணும்போது நம்ம இந்த செல்வாக்கும் எல்லாமே நம்ம கூட ஜனபலம் பணபலம் எல்லாமே இருந்துச்சு, பண்ண எல்லாமே இன்னைக்கு இதாச்சு. நம்ம அப்படி இருந்தோம், நம்ம கூட நடந்து போகும்போது அந்த பாதம் அப்படியே கடவுள் நம்ம கூட இருந்து நடத்தி வச்சுருந்தவர் இந்த பாதம் இல்லாத போச்சு. ஆனால் ரொம்ப பாதப்பட்டு வேதனைப்படுறப்போ கடவுள் சொல்கிறாரு, பைத்தியக்காரா நீ இருந்து பண்ணும்போதெல்லாம் உன் கூட நான் இருந்து அது பண்ணி வச்சுருந்தேன். உனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது உன் பக்கத்தில் இந்த பாதம் அது ஒன்று இல்லை, நீ நந்த போனிக்கிற பாதம் அது ஒன்று இல்லை, அது எந்த உன் கஷ்டம் வர்றப்போ நான் உன்னை தூக்கி நந்துக்கிறேன். இதுதான் ஆன்மீகத்துக்கு ஒரு சக்தி. இன்னைக்கு நீங்கள் அந்த ஆன்மீக பாதையில் பிடிச்சிங்கன்னா உன் தலைமுறைவை வாழ வைக்கிறது ஆன்மீகம் தான். இதுதான் சத்தியம். இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு வேறு ஏதோ சில இதுக்கெல்லாம் போயின்னுக்கிறாங்க. பட் அது கரெக்டு கிடையாது. இன்னைக்கு இந்த உலகம் சிவன் அனுகிரகலாக தான் நடக்கும். சிவனை நம்பினோர் இன்னைக்கு வரலும் மன அமைதியும் மன சந்தோஷத்தும் அண்ணாமலையான் என்றைக்குமே திருப்தியாக கொடுப்பார். இது நான் நம்பின சத்தியம், நடக்க போகிற உண்மை இதுதான். ரொம்ப அதாவது இந்த பாருங்க, இவ்வளோ நாள் இந்த இடம் அமைதியாக இருந்தது. நீங்கள் சிவா உண்மை விஷ்ணு, இன்னைக்கு நம்ம போராட்டம் இருந்தாலும் இப்போ நம்ம எடுக்கிறோம். நான் போய் 10 இது பண்ணேன்னா கேட்குறேன் இருக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு நம்ம இப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் வந்தார், நான் இந்த இடத்துக்கு போனோம், இந்த அட்ரஸ் எனக்கு சொல்லணுன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். ஓ இந்த இடம் வந்து நீங்கள் ரைட் போங்க, ஒரு லெஃப்ட் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு கோயில் வரும், கோயில் பக்கத்தில் இந்த இடம். ஆமாங்களா, கொஞ்சம் சார் வாங்க பரவாயில்ல நான் காட்டுறேன், கூட்டிகிட்டு போவோம். யாரோ தெரியாது என்னவோ தெரியாது உங்களை வந்து ஒரு உங்கள் உதவி கேட்டப்போ நீங்கள் போய் கிட்டேருந்து பண்ணி வரப்போ அது மாதிரி ஆன்மீக வைபாலில் கடவுளை தேர்ந்தெடுத்த ஒரு ஆளுங்களாக தான் நம்ம பார்த்துக்கிறோம். இன்றைக்கி இந்த வைபாட்டில் நடவுன்றதுக்கோசம் தான் நம்மளோட முயற்சியும் தவம் ஒரு இது, வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னப்பிரசாதம் ஆகட்டும், சில சேவைங்கள்லாம் பஜனை கிட்டத்தட்ட 70,000 பஜனை பண்ணிக்கிறோம் 24 வருஷத்தில். 70,000 பஜனை நம்ம எங்கே வந்து ஒரு சால்வாவோ ஒரு தட்சணை வச்சாலும் நம்ம வாங்க மாட்டோம். ஏன் சொல்லுங்களா, இப்போ நம்ம ஒரு தட்சணை வாங்கினாலும் நம்ம கூட வந்த பின்னால் ஒருத்தர் யோசிப்பார், என்னடா பண்ணுறதெல்லாம் நம்மெல்லாம் சேர்ந்து பண்ணுறோம், பேரும் புகழும் இவரும் வாங்குறாரு, இதெல்லாம் இல்லைன்னா பரிபூர்ணமான ஆன்மீகம் வரும். அப்போது அந்த இடத்துல எல்லாமே சமம் தான். இந்த சமத்தை பார்த்த ஒரு சிவன் தான். இவ்வளோ நேரம் எங்கள் சேனலுக்கு உங்களுடைய நேரம் ஒதுக்கி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கு எங்கள் டீம் சார்பு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இளைஞர்களில் ஒரு சின்ன வேண்டுதல், உங்கள் கண்ணுக்கு தெம்புறது தாய் தகப்பன், அவங்க பேச்சை நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக தாயாகப்பட்ட கடவுள் தாய் ரூபத்தில் தான் இருப்பார். தாயை நீங்கள் மதித்து நித்தியம் தாய் ஒரு பேச்சை நீங்கள் கேளுங்க. அதே மாதிரி நீங்கள் எப்போ ஒரு தாயோ தகப்பனோ நீங்கள் மதித்து நீங்கள் அவங்க சொன்ன பேச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் தேடி சிவனை போக தேவையில்ல, சிவனே உங்களை தேடி வருவார். இந்த மனப்பூர்ணத்தை நம்பி வாழ்க்கையாகவே ஆனந்தமாக வாழுங்க. சிவன் அனுகிரகம் இந்த உலகத்து மேலே கட்டும், உங்கள் மேலே கட்டும். ஓம் நம சிவாய. அண்ணாமலையானுக்கு அரோகரா, உண்ணாமலி அம்மனுக்கு அரோகரா, சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய், புண்டி மகாராஜுக்கு ஜெய்.